இவன் காதலிச்ச பொண்ணு இறந்துடுறா. விரக்தியில எங்க போவோம் தெரியாம பஸ்ல அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். கண்டக்டர் பாதிலேயே இறக்கி விட்டுறாரு. கால் போன வாக்கில் நடந்து போயிட்டு இருப்பான். பசிச்ச உடனே இங்க எங்கேயாவது கோயில் இருக்கான்ட்டு பக்கத்துல கேட்டுட்டு அந்த கோயிலுக்கு போறான். பிரசாதத்தை கையில வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிடாம வெயிட் பண்ணுவான். அப்போ ஒரு சாமியார் வந்து 48 நாள் விரதம் இருந்து ஐயப்பன் மலைக்கு மாலை போடு, எல்லாத்தையும் ஐயப்பன் உனக்கு சரி பண்ணிடுவான்னு சொல்லுவான். அங்கேயே அவன் ஐயப்பனுக்கு மாலையை போட்டுருவான். போன் ஆன் பண்ண உடனே இவனுக்கு ஒரு கால் வரும். இவனோட ஓனர் இவனை வர சொல்லியிருப்பாரு. இத்தனை நாள் எங்கடா போனா, ஒரு போன் கூட பண்ணலன்னு சொல்லிட்டு அவனை திட்டிடுறாரு. அவர் வந்து இவன் வந்து இவ்வளவு நாள் இவனுக்கு ஹெல்ப் பண்ணதுனால இவனுக்கு வந்து அவரோட 3 வாடகை வீட்டுல ஒரு வாடகை வீட இவனுக்கே சொந்தமா எழுதி கொடுத்துறாரு. அவருக்கு அவரோட மாமனார் கொடுத்த காரை வந்து இவனுக்கே கொடுத்துறாரு. இப்ப இவன் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டோம்னா தன்னோட கஷ்டம் போயிட்டுன்னு நேரா ஐயப்பனை கும்பிட வந்துடுறான். கொஞ்ச நாள்லயே இவனோட வாழ்க்கை மாறிடுது. ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில நல்ல வேலையும் டிராவல் பண்றதுக்கு இவனுக்கு காரும் இருக்கு. இப்ப இவன் ஒரு புது கார் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த காருக்கு பூஜை போடுறதுக்கு கோயிலுக்கு போகாம நேரா சுடுகாட்டுக்கு போவான். அங்க ஒரு சின்ன பொண்ணுகிட்ட சீதாமா எங்க இருக்காங்கன்னு கேட்கும்போது சீதாமா வந்து அங்க குழி தோண்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க போய் பார்க்கும்போது அன்னைக்கு ஒரு டெட் பாடியை புதைக்கிறதுக்காக குழி தோண்டிட்டு இருப்பாங்க. சீதாமா என்னோட காருக்கு பூஜை போடணும்னு சொன்னோன்னே, தம்பி காருக்கு பூஜை பண்ணணும்னா கோயிலுக்கு தானே கொண்டு போகணும், இங்க எதுக்கு வந்தேன்னு கேட்ட உடனே எனக்கு நீங்க தான் எல்லாமேன்னு சொல்லுவான். ஏன்னா இவனோட லவர் இந்த அம்மா தான் பதிச்சிருப்பாங்க. அன்னைக்கு காயப்பட்ட இவனோட இதயத்துக்கு இவங்க சொன்ன வார்த்தை வந்து ஆறுதலா இருந்துச்சு. அதனால இவன் இவங்களை பெரிய அளவுல மதிக்க ஆரம்பிச்சிடறான். இப்ப இந்த அம்மா தோண்டி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அவங்க தோண்ட முடியாம தோண்டதை பார்த்துட்டு நீங்க எழும்புங்க நான் அவங்களுக்காக தோன்றேன்னு சொல்லி தோண்டும் போது கடப்பாரி வச்சு கீழே குத்தும் போது ஒரு மெட்டல்ல குத்துனமே சவுண்ட் வரும். அது என்னன்னு சொல்லிட்டு தோண்டி பார்க்கும்போது ஒரு ஐயப்பனோட சிலை உள்ள இருக்கும். இப்ப அந்த சைடு சம்பந்தமே இல்லாத ஒரு சாமியார் வந்து அந்த ஐயப்பனோட சிலையை வீட்டுக்கு கொண்டு போய் சாமி கும்பிட்டு நீ மிந்தி தொலைச்ச உன்னுடைய பழைய கார் கிடைச்சிடும்னு சொல்றாரு. இவனா அந்த சிலையை கொண்டு போய் அவங்க வீட்டுல வச்சு சாமி கும்பிட்டு இருக்கான். இப்ப அவங்க வீட்டு வேலைக்காரி இவனுக்காக டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு என்னது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பத்தி இவன் கேட்கும்போது பழைய கார்கள்னா ரொம்ப பிடிக்கும், இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ காட்டுறாங்க. இவன் எந்த காரை தேடிட்டு இருக்கானோ அந்த காரோட போட்டோ தான் அதுவா இருக்கும். இந்த கார் இது எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது நான் வேலை செய்யற ஓனர் வீட்டுல இருக்கு இந்த காருன்னு சொல்லிடுவாங்க. இவ வந்து இவனை அவங்க ஓனர் வீட்டுக்கு கூட்டு போயிருவா. போற வழியில அந்த ஓனர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஓனர் வந்து சரியான சிடுமுஞ்சியா இருப்பாரு. இப்ப இவனை வீட்டுக்கு கூட்டு போயிடுறா. இப்ப இவன் உள்ள போய் அவனோட காரை பாத்துருவான். காரை பார்த்துட்டு வெளியே வந்துருவான். இப்ப அன்னைக்கு நைட் வந்து ஒரு சின்ன பொண்ணு அவனோட அண்ணனும் வீட்டுக்கு வருவாங்க. இவங்க 2 பேரும் அந்த சீதாம்மாவோட பசங்க. சீதாம்மா வந்து சித்லிங்காக ரைஸ் கிண்டி அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த ரைஸை கொண்டு வந்திருப்பாங்க. அதனால இவங்க அந்த ரைஸை வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த டைம் அவங்க வேலைக்காரி வந்து ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆவா. இந்த பொண்ணுக்கு உங்களோட உதவி தேவையான்ட்டு சொல்லுவா. என்னால என்ன உதவி தேவைன்னு இவன் கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஒருத்தன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், அவனை நீங்க தான் அடிச்சு தட்டி கேட்கணும்னு சொல்லுவா. என்னால எப்படி அடிக்க முடியும்னு கேட்கும்போது நீங்க டெய்லி 2 முட்டை சாப்பிடுறீங்களா, அப்ப நிறைய புரோட்டீன் இருக்கும் உங்களுக்கு, நீங்க கண்டிப்பா அவனை அடிச்சிருவீங்கன்னு சொன்ன உடனே ஆமா உன்னால முடியும்னு அந்த இடத்துல என்கரேஜ் பண்ணி விட்டுருவாங்க. பொண்ணு வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாட்ட சண்டை போட்டுட்டு தனியா ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு இருக்கலாம். அந்த ரவுடி பசங்க வந்து இந்த பொண்ணு டெய்லி அவங்க வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்கும்போது பைக்ல போய் அந்த கோலத்தை கலைச்சு விடுறத தொடர்ந்து ரொட்டீனா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ரவுடி பசங்களை அடிக்க சொல்லி இவனை கூட்டு போவா. இப்ப இவங்க அங்க போயிருவாங்க. அந்த ரவுடி பசங்களும் காலையில அங்க கோலத்தை கலைக்கிறக்காக வருவாங்க. அப்ப இவன் சமாதானம் பேசுவான் அவங்க கிட்ட. அந்த ரவுடிட்ட இனிமேல் நீங்க அந்த கோலத்தை கலைக்க கூடாதுன்னு சொல்லும்போது அப்ப நான் கோலத்தை கலைக்க மாட்டேன், அப்ப இந்த பொண்ணுன்றான். உடனே இவன் கோவத்துல பலாரண செவுட்ல ஒன்னு அடிச்சிருவான். அப்படியே ஒரு ஃபைட் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு காலில் விழுந்து அவங்கள மன்னிப்பு கேட்க வச்சிருவான். இப்ப அடுத்த நாள் இவன் வேலை செய்யற ஆபீஸ்க்கு அந்த பொண்ணும் அந்த வேலைக்காரமாவும் வந்துருவாங்க. அந்த வேலைக்காரமா வந்து அவங்க சொன்ன உடனே இவன் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு இவனுக்கு கிஃப்டா ஒரு மல்லிகைப்பூ கொடுப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு வந்து அந்த ஆளை செட் பண்ணது எங்க அப்பா தான், எங்க அப்பா தான் என்ன பிடிக்காம அந்த ஆளை செட் பண்ணி இருந்திருக்காங்கன்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம அவள ஒரு கிஃப்ட கொண்டு வந்து கொடுத்துருப்பா. ஃபர்ஸ்ட் இவனை ஏமாத்தணும்னு ஒரு கிஃப்ட கொடுப்பா. ரெண்டாவது அவ ரியலாவே மரத்தால செஞ்ச ஒரு கிஃப்ட கொடுப்பா. இப்ப இவங்க 2 பேருக்குள்ள அப்படியே ஒரு லவ் மூட் ஸ்டார்ட் ஆகுது. பையன் அவளை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த அம்மா கொடுத்த மல்லிகைப்பூவை இந்தாங்க உங்க தலையில வச்சுக்கங்கன்னு சொல்லி அவங்கள கொடுத்து ஒரு லவ் ட்ராக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப இவனோட ஆபீஸ்க்கு இவன் அடிச்ச அந்த ரவுடி பசங்க எல்லாம் வந்துடுறாங்க. என்னன்னு இவன் போய் பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கார்டை கொடுத்து நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிருவோம்னு சொல்றாங்க. இப்ப இவனா அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி அவங்க கூட பைக்ல போவான். இந்த பொண்ணு அடிக்க சொன்னது அவங்க அப்பா கிட்ட அந்த கார் இருக்குல்ல, அந்த காரை விற்க சொல்லி இவன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப இவன் வந்து அந்த கார் எனக்கு வேணாம், அந்த காரை நீ விற்காத, அப்படியே ஹோல்ட் பண்ணி வைன்னு சொல்லிடுவான். திருப்பி அந்த சாமியார் எங்க இருந்தோ வந்து அந்த காரை நீ வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, எப்படியாவது அந்த காரை வாங்கிருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப இவன் சந்தோஷத்துல அந்த சீதாமாவை பார்த்து சீதாமா வாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அன்னபூர்ணிமெஸ்ல நம்ம இன்னைக்கு மதியம் லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட போறான். சீதாமாவும் இன்னைக்கு எந்த டெட் பாடியுமே வரல, அதனால போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு குழியை தோண்டுவாங்க. அப்ப இந்த குழியா இருக்குன்னு சொல்லும்போது இது எனக்காக தான்ப்பா, ரொம்ப வயசாயிட்டல, எனக்காவது எனக்கு தேவைப்படும் சொல்லிட்டு இப்பமே தோண்டி வைக்கன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த சீதாமாவை கார்ல கூட்டிட்டு நேரா அன்னபூர்ணி ஹோட்டல் போயிடுறாங்க. சீதாமாவை வயிறார சாப்பிட வைக்கிறான். இப்ப நைட் ஒரு கால் வருது. சீதாமாவோட பையன் வந்து சீதாமா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதனால இவன் ஷாக் ஆயிடுறான். அடுத்த நாள் அடக்கம் பண்ணும்போது சுடுகாட்டுக்கு இவன் கலர் பொடி எல்லாத்தையுமே மேல பூசிட்டு அந்த சீதாமாக்காக அவங்களுக்கு பிடிச்ச அன்னபூர்ணி மெஸ்ல இருந்து ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவங்க கையில வச்சு அங்க இருந்து போய் சீதாமா புருஷன் போய் உன்னோட பொண்ணு எங்கன்னு கேட்கும்போது அவன் பொண்ணு வேற இடத்துல இருப்பா. பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு இனிமேல் நான் தான் உன்னை பாத்துக்க போறேன்ட்டு அவங்க கூட கூட்டு போவான். இப்ப இவளோட அண்ணனையும் போய் பிக்கப் பண்ணிடுவான். இவங்க 2 பேருமே பக்கத்துல உள்ள ஒரு ஸ்கூலுக்கு போவாங்க. அந்த ஸ்கூல்ல தான் அந்த டீச்சர் வேலை செஞ்சுட்டு இருப்பா. அந்த டீச்சருக்கு வந்து எக் பப்ஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அந்த டீச்சரை பாக்குறதுக்காக எக் பப்ஸ் வாங்கிட்டு போவான். அந்த டீச்சர் வந்து அந்த எக் பப்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த டீச்சர்ட்ட வந்து அந்த காரை வாங்குறதுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க, அந்த கார் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், நான் வாங்கின ஃபர்ஸ்ட் கார், அது எனக்கு ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் பண்ணாங்க. இப்ப இவன் அந்த காரை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அந்த கார் ஓனர் வீட்டுக்கு போறான். அப்ப அந்த வேலைக்காரம்மா வந்து உள்ள கூட்டு உட்கார வச்சிருக்காங்க. இப்ப அந்த ஓனர் அங்க வந்து நின்னுகிட்டு யார் நீ எப்படி உள்ள வந்தன்னு சொல்லிட்டு திட்டி அப்ப இவங்க தான் உள்ள வர சொன்னாங்க. யார் கூட்டானா உள்ள வந்துருவியான்னு சொல்லிட்டு வெளியே
போய் நில்லுன்னு சொல்றேன்னா வெளியே போய் நிப்பான். இப்ப நான் உள்ள வரலாமான்னு கேட்கும்போது எதுக்குங்க வந்தேன்னு கேட்டோன்னே நான் கார் வாங்குறதுக்காக வந்தேன் சொல்லிட்டு நான் மட்டும் தனியா வரல, கூட ஒரு பொண்ணை கூட்டு வந்தோன்னே இவ யாரு தெருநாயான்னு சொல்லி கேட்டுருவான். இப்போ யாராவது சொந்த பொண்ணை இப்படி சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு திட்டிடுவான். இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை ஆயிருது. காரை உனக்குலாம் விற்க முடியாதுன்னு சொல்லிடுறான். இப்ப இந்த பொண்ணு அவங்க அப்பா வந்து தெருநாயின்னு சொன்னதுனால இவ சரியான கோவத்துல இனிமேல் எனக்கு போன் பண்ணாதீங்க, ஒரு 2 நாளைக்கு என்கிட்ட பேசாதீங்க எந்த விதத்திலயும் கோவமா இவன்ட்டு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. இவன் சோகத்துல இருப்பான். வேலைக்காரி வந்து நீங்க தண்ணி அடிப்பீங்களா சிகரெட் அடிப்பீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பழக்கம்லாம் இல்லைன்னு சொன்னோன்னே அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்பாத்தியும் 2 முட்டையும் போய் அன்னபூர்ணி மெஸ்ல சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னோன்னே இவனும் அன்னபூர்ணி மெஸ்க்கு போய் சப்பாத்தியும் முட்டையெல்லாம் சாப்பிடுவான். இப்ப நைட்டு ஃபுல்லா தூக்கம் வராம கட்டில உருண்டுட்டு இருப்பான். இப்ப அந்த வேலைக்காரையும் போன் போட்டு எனக்கும் தூக்கம் வரல, நீங்க தூங்கிட்டீங்களான்னு கேட்பான். அப்போ வந்து அந்த கார் போனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணை மட்டும் கை விட்டுறாதீங்க, எப்படியாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருங்கன்னு சொல்லுவா. ஐயப்பசாமி போட்டோ முன்னாடி இந்த கார் போட்டோ வச்சு இனிமேல் உங்க பொறுப்பு, இந்த காரை எப்படியாவது என் கையில கொண்டு வந்து சேர்த்துருங்கன்னு சொல்லிடுவான். இப்ப இவனோட லவ்வர் வந்து வீட்டுக்கு என்ட்ரி கொடுத்துறா. இப்ப இவன் நைட்டு அவங்க வீட்டுல செக் பண்ணும்போது தான் தெரியும் காரோட புக் வந்து அவங்க அம்மா பேர்ல தான் இருக்கும். இதை வச்சு எப்படியாவது நம்ம காரை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல பாக்கலாம்னு நினைப்பாங்க. இவன் வந்து சீதாமாவோட ஹஸ்பண்ட் வந்து வக்கீல்ன்றதுனால அவங்கள பாக்குறதுக்காக கூட்டு போவான். ஆனா அவரு நல்ல போதையில அங்க வேற நிலையில இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரு குளிச்சுட்டு இவங்க முன்னாடி வக்கீல் கோட்டை போட்டு வந்து உட்காருவாரு. என்ன கேஸ்ன்றத பத்தி இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் ப்ரொஃபஷனல்னு வந்துட்டா வேற மீதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து திடீர்னு நீட்டிட்டே இருப்பாரு. கேஸ ஃபுல்லா சொன்னோன்னே நம்ம அந்த கேஸ்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவோம்னு சொல்லிடுறாரு. கோர்ட்ல இருந்து நோட்டீஸ அந்த பொண்ணோட அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. நீங்க உங்க பொண்ணுட்ட மன்னிப்பு கட்டிட்டீங்கன்னா அந்த காரை ஈஸியா எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல, இல்லன்னா நாங்க கோர்ட்டுக்கு போயிருவோம்னு சொன்னோன்னே அவர் வந்து நம்ம கோர்ட்ல பாத்துக்கலான்றாரு. அடுத்த நாள் இவங்க கோர்ட்ல சந்திக்கிறாங்க. பொண்ணு தரப்புல பேசுற அந்த வக்கீல் வந்து அந்த காரோட புக் அவங்க அம்மா பேர்ல இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த கார் வந்து அவங்க அம்மா சம்பாத்தியத்துல வாங்கினது, அதனால இது கண்டிப்பா அவங்க மகளுக்கு தான் போய் சேரணும்னு சொல்லி சொல்றாரு. இவர் பக்கம் இருந்து பேசுற லாயர் வந்து இந்த கார் வந்து இவர் சம்பாத்தியத்துல அவர் மனைவி பேர்ல வாங்கினது, மனைவிக்கு அப்புறம் அந்த கார் வந்து கணவருக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்துல வாதத்தை வைப்பாங்க. இப்ப இந்த டைம் அந்த பொண்ணு கூண்டுல வந்து நின்னுட்டு எங்க வீட்டுல உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எங்க அம்மா பேர்ல தான் இருக்கு, ஆனா அது எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த கார் மட்டும் வேணும், அந்த காரையுமே நான் அவர்கிட்ட ஃப்ரீயா கொடுங்கன்னு சொல்லி கேட்கல, அவர் விற்கிறதா இருக்காரு, நாங்க அதை விலை கொடுத்து வாங்கிக்கிறோம் தான் சொல்றோம்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஜட்ஜ மாறிடுறாங்க. இந்த கேஸுக்கு தீர்ப்பு வர்ற வரைக்கும் இந்த காரை யார்கிட்டயும் விற்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த அபகாரம் வந்து கேஸ் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், அப்பனா நீங்க அந்த காரை வந்து 18 லட்சத்துக்கு வாங்கிக்கணும்ன்றான். இப்ப இவங்க வந்து 18 லட்சம் சாக்காயிடுறாங்க. எப்படி அந்த பழைய காரை 18 லட்சத்துக்கு வாங்க, இதுக்காக நம்ம காசுக்கு எங்க போகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அம்மாவோட சின்ன பொண்ணு வந்து இது நான் சேர்த்து வச்ச காசு, இந்த காசை நீங்க கார் வாங்க யூஸ் பண்ணிக்கங்கன்னு வந்து சொல்லிடுறா. அப்ப அவளோட அண்ணனும் எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட நகைகள் இதையும் யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு வந்து கொடுக்கான். இப்ப இந்த வக்கீல் வந்து தடபுலாம் அங்க இருந்து வந்துகிட்டே இருக்காரு. என்ன விஷயம் கேட்கும்போது இந்த பொண்ணோட அம்மா வந்து இவ பேர்ல பிக்ஸட் டெபாசிட்ல ஒரு 6 லட்சம் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு இதையும் காருக்காக கொடுத்துடுறா. இப்ப இந்த வக்கீல் வந்து இந்த டைம்ல நான் நல்லவன் ஆயிட்டேன், இனிமேல் என் பசங்களை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பொண்ணு காலில் வந்து மன்னிப்பு கேட்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட பையனை நான் அவனை ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. அந்த பையனும் அவங்க அப்பாக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்கான். அந்த அப்பா உடனே குடிக்கிறத விட்டுறேன்னு சொல்லிட்டு சரக்கு எடுத்து தூர வச்சிடறாரு. இப்ப அடுத்த நாள் கேஸ் வந்து கோர்ட்ல ஸ்டார்ட் ஆயிருது. இப்ப இந்த பொண்ணோட வக்கீல் வந்து அவர் அனுப்பின நோட்டீஸை பத்தி சொல்றாரு. 18 லட்சம் கேட்காங்கன்ட்டு. அவ்வளவு பணத்தை எப்படி எங்களால புரட்ட முடியும், அது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் விலையை குறைச்சிக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. அப்ப ஜட்ஜி கோவப்பட்டு காரோட விலையை நிர்ணயிக்கிறதா எங்களோட வேலை கிடையாது, கோவத்துல திட்டிடுறாங்க. இப்ப திடீர்னு ஹீரோ சித்லிங்க வந்து எலும்பி இப்ப நான் 18 லட்சம் கொடுத்து இந்த காரை வாங்க ரெடியா இருக்கேன், ஆனா அவர் வந்து நான் சொல்ற ஒண்ணு செஞ்சவனும்னு சொல்லி கேட்பாரு. அவரும் உடனே நீ என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாக்குறுதி கொடுத்துறாரு. இவனும் 18 லட்ச ரூபாய் செக்காவும் 18 லட்ச ரூபாய் கேஷாவும் ரெண்டுல எது வேணாலும் எடுத்துக்கங்க, ஆனா நீங்க இன்னைக்கு உங்க பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிடுறான். உடனே இந்த வக்கீல் வந்து யாராவது பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்களா, இது ரொம்ப தப்பா இருக்குன்னு சொன்ன உடனே இவன் வந்து எல்லாரும் முன்னாடியும் பெத்த பொண்ணு திருநாயின்னு சொல்லி திட்டுறது தப்பு இல்லையா, அதனால ஜட்ஜும் தீர்ப்பு சொல்லிடுறாங்க. ரொம்ப ஈஸியா மன்னிப்பு கேட்டு அவர் பாட்டு கோவமா போயிடுறாரு. ஆனா இவன் வந்து அவனோட லக்கியான கார் கிடைச்சிட்டுன்றதுனால இப்ப ஐயப்பன் கோயில போய் இவங்க 2 பேரும் சாமி கும்பிட்டு இருப்பாங்க. இப்ப இவன் ஆசைப்பட்ட கார்ல வழக்கம் போல அந்த சாமியார் திடீர்னு உள்ள வந்து உட்கார்ந்துடுறாரு. இனிமேல் உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல ஒண்ணு கொடுக்காரு. திரும்பி இவரை பார்க்கும்போது அவர் அந்த இடத்துல இல்ல மறைஞ்சிருவாரு. டிஃபன் பாக்ஸை பார்த்தோம்னா அந்த டிஃபன் பாக்ஸ் உள்ள ஐயப்பனோட கோயில் பிரசாதம் இருக்கும்.